Hello students, welcome to Tutora. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல preparation of glycerol, அதாவது glycerol எப்படி prepare பண்றோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ நம்மளோட எல்லா வீடியோலையுமே சொல்ற மாதிரி நான் இந்த ரியாக்ஷனுக்கும் ரொம்ப சின்னதா வெறும் சிங்கிள் லைன்ல உங்களுக்கு தியரி பார்ட் சொல்றேன். அந்த தியரி பார்ட் மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே போதுமானது. அதே மாதிரி தான் glycerol, glycol ரெண்டுமே பப்ளிக்ல மாத்தி கேட்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நம்மளோட சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க ரெண்டு வீடியோவுமே நான் பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க, நான் வந்து சொல்றேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். கிளைசரால நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கு இதுதாங்க அந்த தியரி பார்ட். என்னது? ஹீட்டிங் ஆஃப் ட்ரைகிளைசரைட் வித் NaOH gives glycerol. இதை நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி சொல்றேன். அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது இந்த ஒரு காம்பவுண்ட் தான். என்னது? CH2O, C double bond O, CH214, CH3. இந்த காம்பவுண்டை மட்டும் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காம்பவுண்டை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த காம்பவுண்டை மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் இதையே நான் திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதை 3 தடவை எழுதிக்கோங்க. இப்ப 3 தடவை எழுதியாச்சா? இப்ப இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு மாறும் அப்படின்னா, இந்த இடத்துல CH2 இருக்கு இல்லையா, அதை மட்டும் அழிச்சிட்டு நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா CH2 பதிலா CHன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நான் இங்க ஒரு பாண்டு போடுறேன், இங்க ஒரு பாண்டு போடுறேன். இப்ப பாருங்க, கார்பனோட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 4, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்டு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா? ஏன்னா இங்க ஒரு பாண்டு, ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒண்ணு, 4 பாண்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இப்போ இதோட நம்ம என்ன வந்து, இதோட பேர் தான் வந்து ட்ரைகிளிசரைட். அந்த நேமையும் நான் எழுதிக்கிறேன், ட்ரைகிளைசரைட். அதோட NaOH நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஹீட்டிங் ஆஃப் ட்ரைகிளைசரைட் வித் NaOH. ஹீட்டிங்னா என்னது? நம்ம இந்த ஆரோ மார்க்குக்கு மேல கேட்டலிஸ்ட் பதிலா டெல் சிம்பிள் போடணும். டெல்னா என்னது? இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் தான். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா ஹீட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி ஈஸியா நான் வச்சுக்கோங்க. இப்ப 3NaOH இருக்கா, அத 3NaOவாவும் 3Hஆவும் பிரிச்சுக்கோமா. இப்ப இதுல இருக்க இந்த 3 ஹைட்ரஜன் எங்க போய் சேருது அப்படின்னா, 3 ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஒரு ஹைட்ரஜன், இதை பிரேக், இந்த 3 பாண்டையும் பிரேக் பண்ணிட்டு இந்த 3 ஹைட்ரஜன் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்னு பிரியுது. ஸோ இங்க என்ன நம்ம பேலன்ஸ் இருக்கிறது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா CH2 பாண்ட் OH, கீழே வந்து அப்படியே CH இருக்கா, CH பாண்ட் O பதிலா எக்ஸ்ட்ரா H, கீழே இன்னொரு CH2 பாண்ட் OH அப்படின்னு கிடைச்சிருதா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின். பேலன்ஸ் வந்து சப்செயின்லாம் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ் இங்க 3NaO இருக்கா, அந்த 3NaOவை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதை நான் கீழே எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 3NaO. இந்த 3தையுமே, இந்த 3க்குமே 3 செயின் இருக்கு அப்படின்றத டினோட் பண்றதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் எனக்குள்ள 3ன்னு போட்டிருக்கேன். அதனால பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஒரே செயினா எழுதிக்கலாம். 3NaO பாண்ட். அடுத்து இங்க இருக்குதுல்ல இந்த லாங் செயின், இதை நான் அப்படியே எனக்குள்ள காப்பி பண்ணிக்கிறேன். C double bond O bond CH2 பேஸ்ல 14 bond CH3. இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இதுல நம்ம மெயின் செயினுக்கு மட்டும் எப்பயும் போல நேமிங் பண்ணிக்குவோம். மெயின் செயினுக்கு எப்படி நேம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க எனக்குள்ள 3 இது இருக்கா, இதோட காமன் நேமையே நம்ம எழுதிக்கிட்டோம்னாலே போதும். என்னது? கிளைசரால். ஸோ இங்க ட்ரைகிளைசரைட், இங்க கிளைசரால். என்னது? ஹீட்டிங் ஆஃப் ட்ரைகிளைசரைட் வித் NaOH. இந்த ட்ரைகிளைசரைடை NaOHோட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளைசரால் கிடைக்குது, gives glycerol. ஸோ அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் our channel.